சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு. ஆனால் பல நூற்றாண்டுகளாக இது ஆன்மீக மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்த தகவல்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. கிரகண நேரம் என்பது இறைசக்தி நிறைந்த நேரம் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் மந்திரங்கள் உச்சரிப்பது, தியானம் செய்வது அல்லது பக்தி பாடல்களை பாடுவது நல்ல பலன்களை தரும். கிரகணம் முடிந்ததும் குளிப்பது மிக அவசியம். இது கிரகணத்தின் தாக்கத்திலிருந்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் என்பது நம்பிக்கை. குளிக்கும் நீரில் சிறிது கல் உப்பு அல்லது புனித நீர் கலந்து குளிக்கலாம். கிரகணம் முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்வதும் சிறிது உப்பு கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிப்பதும் நல்லது. கிரகண காலத்தில் தானம் செய்வது அதிக புண்ணியத்தை சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கிரகணம் முடிந்ததும் அரிசி, துணி போன்றவற்றை தானம் செய்யலாம். கிரகண நேரத்தில் சமைக்கப்பட்ட உணவுகள், தண்ணீர் போன்றவற்றில் பாக்டீரியாக்கள் உருவாகலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவற்றை பாதுகாப்பதற்காக தர்பை புல் அல்லது துளசி இலைகளை போட்டு வைப்பது பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. கிரகண நேரத்தில் உணவு உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிரகணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே சாப்பிட்டு முடித்து விடுவது நல்லது. கிரகணத்தின் கதிர்கள் உடலை நேரடியாக தாக்கக்கூடும் என்ற நம்பிக்கையால் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் ஆகியோர் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். கத்தி, கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை கிரகண நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று நம்பப்படுகிறது. பெரும்பாலான கோயில்கள் கிரகண நேரத்தில் மூடப்பட்டிருக்கும். எனவே இந்த நேரத்தில் கோயில் தரிசனம் செய்வது வழக்கமில்லை.